ஐயா பேராசை, ஐயா பொறாமை, ஐயா ஆணவம். இந்த 3 கருவி இருக்குதே, மோசமான கருவி. காலப்புருஷனுக்கு 3. புத்திக்கு உரியவர், சித்திக்கு உரியவர், ஞானத்துக்கு உரியவர், அறிவால எதையும் ஜெயிக்கக்கூடியவர் நீங்க தான். மிதுன ராசி நேயர்களுக்கு எதை வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. என் அன்னை மீனாட்சி அம்மை அங்கைய கன்னி, அவளை ஒரு தடவை தரிசனம் பண்ண. படிப்பா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இருந்தாலும் மிக 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 விரைவில் கிடைக்கும். பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தயகமும் கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழிநடத்தி இவ்வளவு நாளாக இருந்த 2025 முடிந்து, அதாவது 2025 முடிந்து உதயமாகிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் ஜாதி மதம் இனம் ஆகிய மொழி பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள் எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக, ஒரே ஒரு சிறப்பான திருவிழாவாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான். இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன். அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, பொதுவா 2026 ஒரு நல்ல ஆண்டாக வரும். எப்படி என்றால் 2026 நியூமராலஜில கூட்டும் பொழுது 10 நம்பர் வருது. 10ங்கிறது சூரியனுடைய நம்பர். அப்ப 10க்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூரிய திசையில நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன். அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி, அரசியலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி, அரசாங்க உத்தியோகத்திலும் சரி, எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க. அடுத்து வருவது 1/1/2026 நம்ம கூட்டுறோம். அப்ப 3 வருகின்றது. அப்ப 3 வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது. பாத்தீங்களா? அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள். எங்க போய் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு சுற்று வர்றோம். அதை கணக்கெடுத்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்று சேர்ந்து 12 ராசி கட்டத்தையும் 360 டிகிரிக்குள்ள நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் 3 நட்சத்திரங்கள். அப்போ 1/1/2026 குரு நம்பர் 12 கூட்டு எண் 3. அப்போ 1 3ம் இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை, பல நன்மைகளை செய்யும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 பயிற்சிகள் தான். 2 பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது. அப்ப அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது. அப்ப ராகு கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது. அப்ப அந்த ராகு கேது பயிற்சி கடைசியா வருது. குரு பயிற்சி நமக்கு மே மாசம் வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளாறு அருள் தரும் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஏற்படுகின்றது. அப்ப 3 பயிற்சி. அப்ப அந்த 3 பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வாக்கியத்திலையும் வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது தங்கம், வெள்ளி விலைகள், ஆன்லைன் மார்க்கெட்டிங், பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும். இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும், நவநாகரிகம் உயர்ந்திருக்கும். அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு ஃபைனான்ஸ்ல எல்லாருமே ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு. ஏன்னா குரு
நிர்வாகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆண்டுல பிறக்கிறதுனால நியூமராலஜி பிரகாரம் நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும். அப்பப்போ புயல், மழை எல்லாமே வந்து சேர்ந்து இந்த பஞ்சபூதத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும். பாதிப்புன்னு அதை சொல்வதை விட, ஐயா வந்து பாதிப்புன்னு சொல்வதை விட, நமக்கு கத்துக் கொடுப்பதற்காக வருகின்றது. நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நல்லதை செய், நல்லதை நினை, எப்போதும் அன்பு, பாசத்தை காட்டு. இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம். அதனாலதான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம். எல்லா வகையிலும் அன்புதான். எல்லா மதத்துக்கும் அன்புதான். அது ஒன்றே சொல்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு மீண்டும் நேயர்கள் பாதம் பணிந்து பணிகின்றேன். மிதுன ராசி காலப்புருஷனுக்கு 3. ஐயா பேராசை, ஐயா பொறாமை, ஐயா ஆணவம். இந்த 3 கருவி இருக்குதே, மோசமான கருவி. இந்த 3 கருவியை அடிப்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த கருவினாலதான் இந்த 3ஐயும் அடைக்க முடியும். அதை போல நீங்க கண்டிப்பாக வாக்குக்கு அதிபதி, வாக்கு செல்வர், வாக்குக்கு வாகீசர் அருள் தரும் திருநாவுக்கரசர் இருக்கார்ல, அதுக்குரியவர் தான் நீங்க. அந்த அளவுக்கு உரியவர். செல்வ சீமான இருக்கணும். எதுல? வாக்குக்கு அதிபதி இல்லை. புத்திக்கு உரியவர், சித்திக்கு உரியவர், ஞானத்துக்கு உரியவர், அறிவால எதையும் ஜெயிக்கக்கூடியவர் நீங்க தாங்க. அறிவால எதையும் ஜெயிக்கக்கூடியவர் நீங்க தான். அதாவது உரமாக இருக்க நற்றவர் வாழ என்றும் வரமாக இருக்க வேண்டும் என்று வாக்குக்கும் சொல்லும் திகழ வேண்டும். வாக்கு சொல்லும் திகழ, அதாவது பேரலா போகணும். உங்களுக்கு பேரலா போகணும். அப்படி நினைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரவங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக மாறும். ஏன்னா உங்களுக்கு 7.5 முடிஞ்சிருச்சு, அஷ்டம் திசைன்னு இல்லை, எந்த பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அப்போ உங்க ராசிநாதன் 7ல இருக்கார். அதாவது வயிற்றுல வந்து பிள்ளை பூச்சி கட்டுற மாதிரி பகை வீட்டுல இருக்கார். சரராசி, சிரராசி, உபயராசியில இருக்கார். அப்போ உபயத்துல இருக்கும்போது 7ஆம் பார்வையா அவர் வீட்டை பார்க்கிறார். அப்போ அவர் வீட்டை அவர் பார்க்கும்போது நல்லா இருக்கும். 2வது குரு வேற அவர் பார்க்கிறார். குரு வேற அங்க இருக்காரு. அப்ப மிதுனத்துல இருந்து இன்னொரு 20-12 5-12 இன்னும் ஒரு 10 நாள்ல தான் இருக்குது குரு சாரம் அதிசாரம் மாறுறதுக்கு. அப்ப மிதுனத்துக்கு வரும்போது இன்னொரு 5 மாசம் கண்டிப்பாக அடுத்த குரு பேச்சுக்கு வரையும் மிதுன ராசி நேயர்களுக்கு நன்றாக தெளிவாக திறம்பட நடத்துவீங்க. எதை வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. என்ன வேணாலும் நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. படிப்பு சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது, எழுத்துத்துறை, ஏட்டுத்துறை, ஸ்டேஷனரி, ஏட்டுத்துறை, அதே சமயத்துல ஏஜென்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, முழுக்க வெளிநாடு. ஏன்னா உங்களுக்கு உபயராசி, உபயலக்கணம். அடுத்தது காற்று ராசி, நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து காற்று ராசி. அப்போ காற்று ராசி இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும்போது நீங்க உயர்வா வரணும். இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும்போது உயர்வு வரலன்னா அப்புறம் எப்போ வருது? உங்களுக்கு யார் சப்போர்ட்டா வரணும்? உங்க தசாபுத்தி சப்போர்ட்டா இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அப்போ உங்க தசாபுத்தி கண்டிப்பாக மிதுன ராசிக்கு ஒரு நெகட்டிவ் தான். புதன் திசையில குரு புத்தி, குரு திசையில புதன் புத்தி. இது மட்டும் வராம பார்த்துக்கிட்டா நிச்சயமாக நீங்க நல்ல ஒரு எதிர்காலத்துல நல்ல சுபிட்சமாக ஒரு உயர்வை கொடுக்கும், நல்ல செல்வாக்கு கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்டது, நூலகங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வி சுரக்காய்க்கு உதவாதுங்கிறதுல வேற. ஏட்டுக்கல்வி அது படிக்கணும்ல, நம்ம படிக்கணும்ல இல்லைங்களா? அதனால அதை நீங்க பண்ணிக்கோங்க. அதை பண்ணிக்கிட்டா இன்னும் சிறப்பான ஆண்டாக அமையும் உங்களுக்கு. அதுதான் குரு உங்க வீட்டுல இருக்க போறாரு. உங்க ராசிக்கு இன்னும் சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிசாரத்துல கடகத்துல இருந்தாலும் உங்க ராசிக்கு 2வது வீடு தானே. அப்ப 2ங்கிறது அனைத்தையும் கொடுக்கக்கூடியது, 2ங்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறாருல. அப்ப குரு கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலும் பகை இருந்தாலும் அந்த என்ன பாவகமோ அந்த தன்மையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பாவகத்தன்மையை மாத்தாம கொடுக்கக்கூடியவர் குரு. இது விதி. இது வந்து பராசருடைய விதி, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து குருவுக்கு அடுத்து சனி உங்க ராசிக்கு 10ல இருக்காரு. அதாவது
எட்டுக்காலுக்கு எத்தனை காலும், எட்டுக்காலுக்கு எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கிராமத்துல கப்போம், நம்ம குழந்தைகிட்ட கப்போம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல யார் இருக்கிறா, கர்மாதிபதியில யார் இருக்கிறா, ப்ரொபோஷன்ல யார் இருக்கிறா, ஜாப்ல யார் இருக்கிறா, ஜாப்புக்கு உரியவர் இருக்காருங்க. ஜாப்புக்கு உரியவர் இருக்காரு, ப்ரொபோஷனுக்கு உரியவர் இருக்காரு, கர்மத்துக்குரியவர் இருக்காரு. யாரு? சனீஸ்வரன். அப்ப இந்த தடவை உங்களுக்கு குரு திசையில சனி புத்தி, அதை விட புதன் திசையில சனி புத்தி, சனி திசையில புதன் புத்தி, சுக்கிர திசையில புதன் புத்தி, புதன் திசையில சுக்கிர புத்தி. இதுல நீங்க சம்பாதிக்கலன்னா அப்புறம் எதுல நம்ம சம்பாதிக்க போறோம்? இதுல எதுல சம்பாதிக்க போறோம்? அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செல்வாக்கு கூடும். 10ஆம் இடம். அடுத்து உங்க ராசிக்கு 9 ராகு. ராகு ஒன்றும் ப்ராப்ளம். ராகு அவரு கோச்சாரத்துல இருக்காரு, சனீஸ்வர வீட்டுல இருக்காரு. ராகுனுடைய கேரக்டரும் சனீஸ்வருடைய கேரக்டரும் ஒருமொத்த கேரக்டர் தான். ராகுடைய கேரக்டரும் சனீஸ்வருடைய கேரக்டரும் ஒருமொத்த கேரக்டர் தான். ஏன்னா ராகுத்தை வீடுன்னு நமக்கு தெரியும், அடிப்படை அந்த பேசிக் நாளைக்கு தெரியும். அதனால கவலையே படாம நிச்சயமாக 9ஆம் இடமும் பாக்கியாதிபதியும் கர்மாதிபதியும் ராகு சனி இருக்கிறதுனால ஏற்கனவே நீங்க மிதுனத்துக்கு மிக சூப்பராக அமையும். ஏற்கனவே மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமா அமையும். 2 பேரும் நட்பு கிரகம், இருக்கக்கூடிய பாவகமும் நல்ல பாவகம். அதை மறந்துடாதீங்க, கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ராசிக்கு கண்டிப்பாக ராகு இருக்கார். நிச்சயமாக 7.5 8 எல்லாம் முடிஞ்சு கஷ்டப்பட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. திருமணம்னாலும் சரி, உத்தியோகம், தொழில், நிர்வாகம், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாமே கவனமா பார்த்து. இந்த ஆரோக்கியத்துல மட்டும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது, இஎன்டி சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கிட்டோம். ஏன்னா கண்டிப்பா வைத்தியம் ரொம்ப முக்கியம். அதாவது சொல்லுவாங்க பெரியவங்க, 7 வயதா இருக்கும்போது குழந்தையிடம் உரையாடு, 70 வயதா இருக்கும்போது குழந்தையிடம் விளையாடு. அப்பதான் அதை மறக்கணும், அப்படியே மறக்கணும். 7ல் விளையாடு, 70ல் உரையாடு. 7ல் விளையாடு, 70ல் உரையாடு. அதுதான் கரெக்ட். 7ல் விளையாடுனா 7 வயசு குழந்தையும் 70 வயசு குழந்தையும் விளையாடும். எப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. மிதுனத்துக்கு, மிதுனம்னாலே நீந்துதல், மிதுனம்னாலே அறிவு, மிதுனம்னாலே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து போதல். என் அன்னை மீனாட்சி அம்மை அங்கைய கன்னி, அவளை ஒரு தடவை தரிசனம் பண்ணாங்க. அதுலயும் வடக்கு வெளி வீதியில உள்ள வடக்கு வெளி வீதியில பழைய சொக்கநாதர் கோயில்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு முறை புதன்கிழமை பாசிப்பருப்பு, பாசி பயிறு, பச்சை வஸ்திரம், என்னது மறிக்கொழுந்து மலர், இல்லைன்னா பச்சையம் சொல்லி ஒரு பூல இடையில கட்டுவாங்க, அந்த பச்சை, இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக புதன்கிழமை புதன் உரையில செஞ்சுட்டு வந்தா படிப்பா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இருந்தாலும் மிக 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 விரைவில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 48 புதன்கிழமை, அட்லீஸ்ட் ஒரு 21 புதன்கிழமை போங்க, வெற்றிவாக சூடுங்கள். நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பழைய சொக்குநாதர் கோவில் மிக அற்புதமான ஸ்தலம். மதுரை என்பதில் பாண்டிய மன்னன் காலத்துல பிரசித்தி பெற்ற ஸ்தலம். புதனுக்கு அருள் கொடுத்தது. புதன் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய புதனுக்கு அருள் கொடுத்த ஸ்தலம் மதுரை என்பது மறந்துடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள்.